12th max exercise 1.2ல செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் வந்து இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். 1 1 1 3 கரெக்டா. 2 -1 3 4 கரெக்டா. 5 -1 7 11 கரெக்டா. லெட் A இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து என்னென்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மேட்ரிக்ஸை வச்சு இந்த கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸை வச்சு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபிக்ஸட் இப்போ வந்து என்னென்னா இப்போ கொடுத்துருக்கிற இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி செய்யணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்ட் இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிறத ஜீரோவாக ஆக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் தேர்ட் இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அது கீழே இருக்கிறத ஜீரோவாக ஆக்கணும். ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து டயக்னலை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்னலை நோட் பண்ணிக்கிட்டாலே இந்த டயக்னலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கீழே இருக்கிறத இந்த மூணுத்தையும் ஜீரோ ஆக்கிட்டா இது வந்து ரோ எக்லான் ஃபார்ம், எஸ்லான் ஃபார்ம். ஓகேவா. அப்போ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோவை அப்படி ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை இதை இப்போ ஜீரோவாக ஆக்கணும். என்ன செய்யலாம், ரோ 2ல் ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் எழுதிக்கோமோ அந்த மேட்ரிக்ஸை இங்கே எழுதிக்கிட்டு மைனஸ் இப்போ என்ன செய்யணும், ரோ 1 கூட மைனஸ் பண்ணணும். ரோ 1 கூட மைனஸ் பண்ணால் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நான் ரோ 1 என்ன பண்ணால் இந்த ரோ 2வை ஜீரோ ஆக்கலாம். ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால், இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரோ 1 2 - 2 0. நான் எல்லாத்தையும் 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கட்டும். 2 - 2 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு -1 -2 -3 இருக்கும். 3 - 2 1 இருக்கும். 4 - 6 -2 இருக்கும். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ரோ 3 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் ரோ 3 அப்படின்னா ரோ 1 தான் கம்பேர் பண்ணணும். ஃபிக்ஸ்டு இதை தான் இங்கே எழுதணும். ரோ 3 இது, ரோ 1 இது. எதால் மல்டிப்ளை பண்ணால் ரோ 3யை ஜீரோ ஆக்கலாம். 5ஆக மல்டிப்ளை பண்ணால் ரோ 3யை ஜீரோ ஆக்கலாம். அப்போ நான் 5 5 5 5 5 - 5 0 -1 -5 -6 7 - 5 2 11 - 5 11 - 15 -4 இருக்குமா. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜீரோ ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எதுக்கு மூவ் பண்ணணும், இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மூவ் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிறத ஜீரோ ஆக்கணும்னா என்ன செய்யணும், இப்போ வந்து ரோ 2 தானே வரும். ரோ 3ல்
ரோ 3 மைனஸ் இப்போ வந்து எதை ஃபிக்ஸட் ஆக்கணும், ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிடுவோம். செகண்ட் ரோவை தான் நம்ம ஃபிக்ஸட் ஆக்கணும். ஓகேவா? செகண்ட் ரோவை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது கூட இதை ப்ளஸ் பண்ணாலே மைனஸ் பண்ணாலே வந்து இப்போ 0 ஆயிரும். கரெக்டாக -1 மைனஸ் ஆஃப் -1 +1 -1 +1 0 ஆயிரும். அப்புறம் மைனஸ் மட்டும் பண்ணாலே போதும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ நான் இங்கே 0 இந்த மேட்ரிக்ஸை தான் எழுதணும். இங்கே 0 3 1 -2 புரிஞ்சிச்சா? இங்கே என்ன இருக்கோ அதை தான் இங்கே எழுதணும். இப்போ வந்து இங்கே போகணும். இப்போ ப்ளஸ் பண்ணாலே 0 ஆயிடும். இங்கே 0 தான் இருக்குது. சாரி, இந்த ரோவை தான் எடுத்துக்கணும். இந்த ரோவில் இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் ரோவை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0 ஆகணும். எப்படி? ரோ 3 மைனஸ் ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் 0 ஆயிருமா? -6 -3 × 2 -6 மைனஸ் ஆஃப் -6 +6 0 ஆயிரும். இங்கே 2 இருக்கும், 2 - 2 0 ஆயிரும். இங்கே -4 இருக்கும், -4 மைனஸ் 2 × -2 -4 மைனஸ் ஆஃப் -4 -4 +4 0 ஆயிரும். இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிட்டு. பண்ணா இது இப்போ இதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம். இதை 3 0 ஆயிட்டா. therefore it is a row echelon form. It is in a row echelon form. therefore it has வந்து 0 இருக்க ரோவை எடுத்துக்க கூடாது. எல்லாமே 0 இருந்தால் அதை எடுத்துக்க கூடாது. 1 மட்டும் 0 இருந்து 3 நம்பராக இருந்தால் எடுத்துக்கலாம். 3 4 1 மட்டும் 0 இருந்து மீதி எல்லாம் நம்பராக இருந்தால் எடுத்துக்கலாம். 1 மட்டும் நம்பராக இருந்து மீதி எல்லாம் 0வாக இருந்தால் எடுத்துக்கலாம். முழுசாகவே 0வாக இருந்தால் அதை எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் இதை எடுத்துக்கலாம். 1 2 it has 2 non-zero rows. therefore row of A இதான் வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிற சிம்பிள். ஏ வந்து எத்தனை? 2. முடிஞ்சிச்சு. Thank you for the support. Please stay and subscribe our channel, share, like. Thank you.